உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. எப்பயுமே சட்டமன்ற தேர்தல் வந்தால் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பே இந்த கட்சி தான் ஆட்சி பிடித்து விடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. ஆனால் 2026 எலெக்ஷன் அந்த மாதிரி இல்லாமல் எதிர்க்கட்சியான அதிமுக, திமுக, அதுக்கப்புறமா பாஜக, முக்கியமாக தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, ஒவ்வொரு கட்சியும் தன்னோட பலத்தை கூட்டணி மூலமாக நிரூபித்து கொண்டு இருக்கிறது. அதனால் எந்த கட்சி எவ்வளவு வாக்கு வாங்கும் அப்படிங்கிற குழப்பமே அதிகமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் திமுக இன்னும் பல பெற வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆக வேண்டும். ஸோ அதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஜூன் 4ஆம் தேதி. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக போகிறதாம். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அமைச்சர் அவையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ கட்சி சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக இந்த பிரச்சாரம் டைமில் முக்காவாசி முடிவுகள் உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அமைச்சர் அவையிலும் முக்காவாசி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டு இருக்கு. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அறிவிக்க போகிறாங்க. இது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?